மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உலங்கனிந்த வணக்கம். எமது இன்றைய நிகழ்ச்சியை காண உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எமது இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கணம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்நிகழ்ச்சியில் எதிர்மறை வினையெச்சம் என்பதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இலக்கணம். Grammar. எதிர்மறை வினையெச்சம். செய்யாமல், படிக்காமல், போகாமல் முதலியன. இந்த சொற்றொடர்களை கவனியுங்கள். வேலைக்காரன் இந்த வேலையை செய்து வீட்டுக்கு திரும்பி வந்தான். செய்து உடன்பாட்டு வினையெச்சம். வேலைக்காரன் வேலையை செய்யாமல் வீட்டுக்கு திரும்பி வந்தான். செய்யாமல் எதிர்மறை வினையெச்சம். எடுத்துக்காட்டு. தேவன் நூலை படித்து தூங்கினான். படித்து உடன்பாட்டு வினையெச்சம். தேவன் நூலை படிக்காமல் தூங்கினான். படிக்காமல் எதிர்மறை வினையெச்சம். ஊர் மக்கள் நாடகத்தை பார்த்து வீட்டுக்கு திரும்பினார்கள். பார்த்து உடன்பாட்டு வினையெச்சம். ஊர் மக்கள் நாடகத்தை பார்க்காமல் வீட்டுக்கு திரும்பினார்கள். பார்க்காமல் எதிர்மறை வினையெச்சம். தேவன் நூலை படித்து தூங்கினான். படித்து உடன்பாட்டு வினையெச்சம். தேவன் நூலை படிக்காமல் தூங்கினான். படிக்காமல் எதிர்மறை வினையெச்சம். வேலன் காய்கறிகளை வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்தான். வாங்கி உடன்பாட்டு வினையெச்சம். வேலன் காய்கறிகளை வாங்காமல் வீட்டுக்கு திரும்பி வந்தான். வாங்காமல் எதிர்மறை வினையெச்சம். பின்வரும் எடுத்துக்காட்டுக்களை கவனியுங்கள். அழகன் என்னிடம் பேசாமல் போய்விட்டான். அழகன் என்னிடம் பேசாமல் போய்விட்டான். பேசாமல் எதிர்மறை வினையெச்சம். வரதன் நூலை தேடாமல் உட்கார்ந்தான். வரதன் நூலை தேடாமல் உட்கார்ந்தான். தேடாமல் எதிர்மறை வினையெச்சம். செல்வன் கதவை மூடாமல் தூங்கினான். செல்வன் கதவை மூடாமல் தூங்கினான். மூடாமல் எதிர்மறை வினையெச்சம்.
செல்வி உணவை உண்ணாமல் சென்றாள். செல்வி உணவை உண்ணாமல் சென்றாள். உண்ணாமல் எதிர்மறை வினையெச்சம். பறவை பழத்தை தின்னாமல் பறந்தது. பறவை பழத்தை தின்னாமல் பறந்தது. தின்னாமல் எதிர்மறை வினையெச்சம். அழகன் தேநீரை குடிக்காமல் போனான். அழகன் தேநீரை குடிக்காமல் போனான். குடிக்காமல் எதிர்மறை வினையெச்சம். தேவன் கடிதத்தை எழுதாமல் போய்விட்டான். தேவன் கடிதத்தை எழுதாமல் போய்விட்டான். எழுதாமல் எதிர்மறை வினையெச்சம். கமலா பணத்தை எடுக்காமல் போய்விட்டாள். கமலா பணத்தை எடுக்காமல் போய்விட்டாள். எடுக்காமல் எதிர்மறை வினையெச்சம். ஆசிரியர் மாணவனை தண்டிக்காமல் மெதுவாக பேசினார். ஆசிரியர் மாணவனை தண்டிக்காமல் மெதுவாக பேசினார். தண்டிக்காமல் எதிர்மறை வினையெச்சம். வேலன் என்னிடம் எதுவும் சொல்லாமல் தன் வீட்டுக்குப் போனான். வேலன் என்னிடம் எதுவும் சொல்லாமல் தன் வீட்டுக்குப் போனான். சொல்லாமல் எதிர்மறை வினையெச்சம். வேலைக்காரன் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்கு கிளம்பினான். வேலைக்காரன் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்கு கிளம்பினான். செய்யாமல் எதிர்மறை வினையெச்சம். நோய்கள் பெருகிக் கொள்ளாமல் தடுப்பதற்கு செல்வன் ஊர் ஊராகச் சென்று நோய்களைப் பற்றி மக்களிடம் பேச விரும்புகிறான். நோய்கள் பெருகிக் கொள்ளாமல் தடுப்பதற்கு செல்வன் ஊர் ஊராகச் சென்று நோய்களைப் பற்றி மக்களிடம் பேச விரும்புகிறான். பெருகிக் கொள்ளாமல் எதிர்மறை வினையெச்சம். கவனியுங்கள். கல் கற்காமல். வில் விற்காமல். போ போகாமல். செல் செல்லாமல். சாப்பிடு சாப்பிடாமல். தூங்கு தூங்காமல். சிரி சிரிக்காமல். படி படிக்காமல். பார் பார்க்காமல். மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். கோடிட்ட வினையெச்சங்களை எதிர்மறையில் எழுதுக. அழகன் தமிழ் படத்தை பார்த்து வீட்டுக்கு சென்றான். விடை அழகன் தமிழ் படத்தை பார்க்காமல் வீட்டுக்குச் சென்றான். குழகன் பாலை குடித்து விளையாடப் போனான். விடை
குடகன் பாலை குடிக்காமல் விளையாடப் போனான். வணிகன் பழங்களை விற்று வீட்டுக்கு திரும்பி வந்தான். விடை வணிகன் பழங்களை விற்காமல் வீட்டுக்கு திரும்பி வந்தான். பறவை பழத்தை தின்று பறந்தது. விடை பறவை பழத்தை தின்னாமல் பறந்தது. செல்வி கடிதத்தை எழுதி வேலைக்கு போனாள். விடை செல்வி கடிதத்தை எழுதாமல் வேலைக்கு போனாள். விமலா பழத்தை சாப்பிட்டு பள்ளிக்கு போனாள். விடை விமலா பழத்தை சாப்பிடாமல் பள்ளிக்கு போனாள். மாணவ மணிகளே, இலக்கண பகுதியை பார்த்தீர்கள். இந்நிகழ்ச்சியில் எதிர்மறை வினை எச்சம் என்பதை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம்.